வடக்கிட கிழக்கிட இராணுவம் தான் போதைப் பொருளுக்கு பிரதான காரணம். எப்போ நீங்கள் இராணுவத்தை வெளியேற்ற போறீர்கள்? விசேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று, போலீஸ் இருக்கின்றது என்று, அதில் உண்மை இருக்கின்றது. போதைப் பொருள் கடத்தலுக்கும் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக இந்தியா கூறுகிறது. இலங்கை அமைச்சர் கூறுகின்றார், இலங்கையினுடைய இராணுவம், முப்படையினர் மற்றும் போலீசாருக்கு போதைப் பொருள் மாஃபியாக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக. முப்படையினருக்கும் போலீசாருக்கும் இடையில் போதைப் பொருள் மாஃபியாக்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குமானால், குற்றவாளிகளாக இருக்கின்றவர்களை இனங்கண்டு முழுமையாக போதைப் பொருளை ஒழிப்பதற்கு அரசினால் முடியுமா? அல்லது முதலில் தங்களுடைய துறைகளில் இருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்குபவர்கள், இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் இனங்கண்டு அவர்கள் முறையாக களையப்பட்டதன் பின்னர் தான் பொது மக்களிடத்து போதைப் பொருள் ஒழிப்பு செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அல்லவா? ஏனெனில் போலீசார் பொதுமக்களை கைது செய்கின்ற பொழுது தவறான முறையில் போதைப் பொருள் குற்றச்சாட்டை முன்வைப்பார்களானால் அந்த ஒரு கைது செய்யப்படுகின்ற இளைஞர் யுவதிகளினுடைய எதிர்காலம் எவ்வாறானதாக மாறும்? இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. இலங்கையில் போதைப் பொருளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையினை அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்தில் கூட யுக்திக என்ற ஒரு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பலர் தினமும் கைது செய்யப்பட்டார்கள், புனர்வாழ்வுக்குட்படுத்தப்பட்டார்கள். எனினும் மனித உரிமை அமைப்புகள் அந்த நேரத்தில் அதற்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள். எனினும் தற்பொழுது இந்த அரசாங்கம் எடுத்து வருகின்ற இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை என்பது பல பாதாள உலக குழுக்கள், போதைப் பொருள் கடத்தல் மன்னர்களாக அறியப்பட்டவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கையிலும் ஈடுபடுகின்றது. மிகப்பெரிய போதைப் பொருள் வர்த்தகர்கள், பாதாள உலக குழு உறுப்பினர்கள், பாதாள குழு தலைவர்கள் என பலர் கைது செய்யப்படுகின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நாடெங்கிலும் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள், நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அரசாங்கம் புனர்வாழ்வு அளிப்பது தொடர்பிலும் சில திட்டங்களை நடைமுறைப்படுத்த இருப்பதாக கூறுகின்றது. எனினும் இந்த நடவடிக்கைகளின் பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வியினை இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் உரையாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார். வடக்கு கிழக்கில் போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு பின்னால் இராணுவம் செயற்படுகின்றது, முப்படையினருக்கு தொடர்பு இருக்கின்றது, போலீசாருக்கு தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஒரு கேள்வியை தொடுத்திருந்தார். வடக்கிட கிழக்கிட இராணுவம் தான் போதைப் பொருளுக்கு பிரதான காரணம். எப்போ நீங்கள் இராணுவத்தை வெளியேற்ற போறீர்கள்? விசேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று, போலீஸ் இருக்கின்றது என்று, அதில் உண்மை இருக்கின்றது. ஆனால் இராணுவம் போலீஸும் வேறாக இல்லை. அங்கு இருக்கின்ற மாஃபியாக்கள், அப்ப அந்த மாஃபியாக்களோடு இணைந்திருக்கின்றது. அந்த மாஃபியாக்களோடு அங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள். அப்ப அது மாத்திரமல்ல, அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். Chandrasekhar, you have 2 more minutes. அமைச்சர் அவர்களே, நீங்கள் இராணுவம், போலீஸ் அதில் சம்பந்தப்படுற போதைப்பொருள் விஷயத்தில் சம்பந்தப்படுறதை ஒப்புக்கொண்டதுக்கு நான் உண்மையிலே வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஏனென்றால் இதுக்கு முதல் அரசாங்கங்கள் அப்படி சொல்கிறதில்லை, மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள். ஆனால் நான் கேட்கிறது நீங்கள் இந்த இராணுவத்தை பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாஃபியாக்களையும் இல்லாமல் பண்ண போகிறது இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வடக்கில் ஒரு பிரஜைக்கு சரிதானே, 2 பிரஜைக்கு ஒரு ராணுவ சிப்பாய் அங்க இருக்கு. We have short of time. The honorable minister has finished his allocation also. We are honorable you have 1 more minute only, by the way. விஷயத்தை நான் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ராணுவத்தின் மீதோ ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற போலீசார் மீது பழி சொல்ல முடியாது. ஏனென்றால் அதில் இருக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. அதை நேரத்தில் ஒன்று மறந்துவிடக்கூடாது, வேறு எதுவுமே இல்லை. உங்களுடைய அரசியல் கட்சிகள், உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய
பிதாக்களும் கூட இந்த மாஃபியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார். உங்களுடையதல்ல, உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எது எவ்வாறான போதிலும் கூட முதலாவதாக அறிந்து கொள்ள விரும்பும் கௌரவ கஜேந்திர பொன்னம்பலம் அவர்களிடமிருந்து இராணுவ போலீசார் போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட சொல்லுங்கள். அவ்வாறு இருந்தால் எங்களுக்கு பெயர்களை, அந்த இடங்கள், அந்த ரெஜிமெண்ட், அந்த போலீஸ் நிலையம் என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிவியுங்கள். தயவுசெய்து எங்களுக்கு அவ்வாறு அறிவிக்காமல் நீங்கள் எழுந்த மாதிரியாக நீங்கள் சொல்ல வேண்டாமல் நான் கோரிக்கை விடுக்கின்றேன். தயவுசெய்து அது தொடர்பான தகவல் வழங்குங்கள். நாங்கள் தேடி பார்ப்போம், ஆராய்வோம். அவ்வாறான தீத்தொழில்கள் எங்களுக்கு தொடர்பு கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கடற்தொழில் அமைச்சர் இந்த விடயத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். போதைப்பொருள் வர்த்தகத்துடன், போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற அந்த மாஃபியாக்களுடன் முப்படையினருக்கு, போலீசாருக்கு தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து இருந்தது. அதற்கு கஜேந்திரகுமார் எம்பி நன்றி தெரிவித்தார். இதுவரை காலமும் இலங்கையில் இருந்த எந்த அரசாங்கமும் இதனை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளவில்லை, நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று. அதன் பின்னர் அமைச்சர் தன்னுடைய கருத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார். போதைப்பொருள் மாஃபியாக்களுடன் முப்படையினரின் ஒரு சிலருக்கு தொடர்பு இருக்கின்றது, அதே நேரத்தில் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அந்த வகையில் கஜேந்திரகுமாரின் நண்பரின் கட்சியினை சேர்ந்தவர்களுக்கும் போதைப்பொருள் மாஃபியாக்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். எனினும் அவர் ஒரு வெளிப்படையாக ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார். வடகிழக்கு போதைப்பொருள் வியாபாரங்களில் போலீசாருக்கும் முப்படையினருக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று. சில சந்தர்ப்பங்களில் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வடகிழக்கில். அதே போன்று போலீசாரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் போலீசாரினாலே. இதனை கடந்து இந்திய புலனாய்வு ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றது. மும்பை குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய டி கம்பெனி என்பது போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு இலங்கையை ஒரு தளமாக பயன்படுத்தும் நோக்கத்துடன் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் இணைந்து இந்த போதைப்பொருள் கடத்தல் செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை தேடுகின்றது. அதில் சிலர் இணைந்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலான ஒரு தகவலை வெளியிடுகின்றது. குறிப்பாக இலங்கையை சுற்றிய கடல் தொடர்பிலான சகல விடயங்களும் முன்னாள் புலி உறுப்பினர்களுக்கு அல்லது முன்னாள் இயக்க உறுப்பினர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்து செல்வது என்பது அவர்களுக்கு இலகுவானது என்ற அடிப்படையில் அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதனுடைய விளக்கமும் அதுதான். ஆனால் இலங்கையினுடைய முப்படையினருக்கு இதனுடன் தொடர்பு இருக்கு என்பதை இலங்கையினுடைய கேபினட் அமைச்சர் ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றார் என்றால் ஏன் விடுதலை புலிகளினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் இந்த தொழிலில் ஈடுபட வேண்டும்? முப்படையினர் அல்லது இலங்கையில் இருக்கின்ற கடற்படையினர் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தின் ஒரு இடைநடுவர்களாக செயற்படுவார்களானால் எவ்வளவு பெரிய ஒரு போதைப் பொருளை இலங்கையிலிருந்து கடத்த முடியும்? குறிப்பாக ஆப்கான், பாகிஸ்தான், இந்தியா போன்ற வழிகளில் வருகின்ற அந்த போதைப் பொருளை இலங்கையிலிருந்து அல்லது இலங்கை கடலை தளமாக கொண்டு இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு கடத்துவதற்கு இலங்கை கடற்படை எந்தளவு தூரம் செயற்பட முடியும்? அந்த கடற்படையினர் அல்லது முப்படையினருக்குள் இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்களானால் அவர்களை களையாமல் இந்த நாட்டிலிருந்து போதைப் பொருளை களைவதென்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா அல்லது நடைமுறையில் சாத்தியமான ஒன்றாக இருக்குமா? ஆகவே தற்பொழுது போலீசாரினுள் இருக்கின்ற கள்ளர்கள், முப்படையினர் இருக்கின்ற போதைப் பொருளுடன் தொடர்பட்டவர்கள் ஏன் கைது செய்யப்படாமல் இருக்கின்றார்கள்? ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. இலங்கையின் ஊழல் லஞ்சத்தில் முக்கியமான பங்கையும் இந்த போலீசார் வகிக்கின்றார்கள். போலீசார் தற்பொழுது பலரை குறிப்பிட்ட கிராம் போதைப் பொருளுடன் கைது செய்தான செய்திகள் வெளிவருகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இளைஞர் யுவதிகளுடைய எதிர்காலம் என்பது இச்செய்திகளின் பின்னால் மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்துகின்றது. ஒருவர் தவறாக போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி வெளியாகுமானால் அவர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து, இந்த சமூகத்திலிருந்து, அவரை சார்ந்த அந்த பின்னணி என்பது எந்தளவு தூரம் கேள்வியுறும். அவர் போதைப் பொருளை பயன்படுத்தாத ஒரு சந்தர்ப்பத்தில், போதைப் பொருளுடன் தொடர்படாத ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னை எந்த வகையில் நிரபராதியாக அவரால் வெளிப்படுத்த முடியும்? ஏனெனில் போலீசார் கைது செய்கின்ற பொழுது போதைப் பொருளை வைத்து கைது செய்வார்களானால், அவ்வாறான ஒரு தவறு இடம்பெறுமானால் அந்த இளைஞனுடைய எதிர்காலம் எவ்வாறு கேள்விக்குறியாக மாறும்? அதனை பாதுகாப்பதற்கு அவ்வாறான இளைஞர் யுவதிகளுடைய எதிர்காலத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய
இந்த சமூக கட்டமைப்புகள் அல்லது சட்டத்தில் இருக்கின்ற வழிகள் என்ன என்பது தொடர்பில் இந்த நேரத்தில் பேசாமல் இருப்பது என்பது பல இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கேள்வியாக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறும். குறிப்பாக இலங்கையினுடைய முப்படையினர் போலீசாருக்கு இதனுடன் தொடர்பு இருக்கின்றது. அந்த போலீசார் மிகப்பெரிய ஒரு லஞ்ச ஊழலுடன் தொடர்பட்ட ஒரு தரப்பாக இலங்கையில் இனங்காணப்பட்ட சூழலில் அவர்களுடைய நேரடி தாக்கங்களுடன் இடம்பெறுகின்ற இந்த கைதுகள் என்பது ஏற்புடையதாக இருக்குமா? கைது செய்யப்படுகின்ற இவர்களால் கூறப்படுகின்ற கருத்துக்கள் என்பன ஏற்புடையதா? இலங்கையில் பல வழக்குகளில் போலீஸ் ஓஎஸ்மார், போலீஸ் மேலதிகாரிகள் என பலர் உண்மையை மறைத்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அந்த வழக்குகளுடன் வேறு வேறு விடயங்கள் தொடர்பட்டதென பின்காலத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பல்வேறு வழக்குகளை நாம் பார்க்க முடியும். ஆகவே தற்பொழுது போலீசாருக்கு எல்லையற்ற அதிகாரம் ஒன்று வழங்கப்படுகின்றதா? அவர்களுடைய கருத்துக்கள் மிகவும் முதன்மை பெறுகின்றதா? போலீசாரை நம்பக்கூடிய சூழல் இந்த நாட்டில் இருக்கின்றதா என்பது இங்கிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த விடயம் தொடர்பில் இந்த சமூகம் சரியான வகையில் சிந்திப்பது என்பதும் செயற்படுவது என்பதும் இந்த காலத்திற்கு மிகவும் கட்டாயமானது என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.